Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.5ல தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸ் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இந்த இதில் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்க எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2yz ப்ளஸ் 2zx இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. இதை வந்து நான் ஐடென்டிட்டியோட ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் டு தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஷினில் கொடுத்துருக்கதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 4x டு தி ஸ்கொயர் இருக்குது. இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயரில் வந்து எழுதுகிறேன். அப்படின்னா 2x டு தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ப்ளஸ் 9y ஸ்கொயரை டு தி பவர் ஆஃப் ஹோல் ஸ்கொயரில் எழுதுகிறேன். அப்படின்னா 3y டு தி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அடுத்து y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். அடுத்து 25 ஹோல் ஸ்கொயராக நான் கன்வெர்ட் பண்ணணும்னா 5z டு தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணனா 25, z ஸ்கொயர் பண்ணனா z ஸ்கொயர். அப்படின்னா எனக்கு எக்ஸுக்கு பதிலாக 2x, ஒய்க்கு பதிலாக 3y, அடுத்து இசட்டுக்கு பதிலாக 5z வந்து எனக்கு ரீப்ளேஸ் ஆகுது. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2x, ஒய்யோட வேல்யூ 3y, அடுத்து இசட்டோட வேல்யூ 5z வந்து ரீப்ளேஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து இந்த மீதி இருக்கிறது இதோட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படின்னா 2 into xy, அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2x, ஒய்யோட வேல்யூ 3y. அப்படின்னா 2 into 2 வந்து 4, 4 into 3 வந்து 12 கிடச்சிருச்சு. எக்ஸ் இன்ட்டு ஒய் xy கிடச்சிருச்சு. ப்ளஸ் 2 into yz, ஒய் வந்து 3y, அடுத்து z வந்து 5z. அப்படின்னா 2 into 3 வந்து 6, 6 5 30 கிடச்சிருச்சு. y into z வந்து yz ப்ளஸ் 2 into zx, அப்படின்னா 5z into 2x, அப்படின்னா 2 5 10, 10 2 20 கிடச்சிருச்சு. x into z வந்து xz கிடச்சிருச்சு. இப்போ xyzோட வேல்யூவை ஐடென்டிட்டியோட ஃபார்முலாவில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 2x, ஒய்க்கு பதிலாக 3y, அடுத்து இசட்டுக்கு பதிலாக 5z வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் டு தி ஹோல் ஸ்கொயர். கொடுத்துருக்க சப்டிவிஷனை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணவே எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 5z டு தி ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன்லேயே அதே ஐடென்டிட்டி தான் இந்த யூஸ் பண்ண போகிறோம். திருப்பி ஐடென்டிட்டி ஃபார்முலா எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2yz ப்ளஸ் 2xz இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் டு தி ஹோல் ஸ்கொயருங்கிறதான் ஃபார்முலா. இந்த ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்க கொஷினை வந்து நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். அப்படின்னா 25x ஸ்கொயரை வந்து நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயருக்கு மாற்றணும். அப்படின்னா 5x டு தி ஹோல் ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பண்ணனா 25, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து 4y ஸ்கொயரை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயரில் எழுதுனா 2y டு தி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, y ஸ்கொயர் பண்ணனா y ஸ்கொயர். அடுத்து 9z ஸ்கொயரை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயரில் வந்து நான் எழுதுனா அப்படின்னா 3z டு தி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 3 ஸ்கொயர் பண்ணா 9, z ஸ்கொயர் பண்ணனா z ஸ்கொயர். அடுத்து இதுக்கு மேட்ச் ஆகுதான் வந்து நம்ம பார்க்கணும். அப்படின்னா ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 5x வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஒய்க்கு பதிலாக 2y வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இசட்டுக்கு பதிலாக 3z வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அந்த வேல்யூஸை நான் எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக 5x வந்து கன்சிடர் பண்ணுறேன், ஒய்க்கு பதிலாக 2y, இசட்டுக்கு பதிலாக 3z வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோங்கிறத எழுதிட்டேன். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக நான் வந்து 5x வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்து ஒய்க்கு பதிலாக 2y வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2 into 5 வந்து 10, 10 into 2 வந்து 20 கிடச்சிருச்சு. எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து xy. ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துலையும் வந்திருக்கு. ரெண்டுலேயுமே எது இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் தான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படின்னா எக்ஸ் வர்ற இடத்துலலாம் எனக்கு மைனஸ் ஆகுது. அப்படின்னா எக்ஸை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா -5xன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா மைனஸை வந்து ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு திருப்பியும் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்படின்னா -5 ஸ்கொயரோட வேல்யூ 25x ஸ்கொயர். அதனால் எக்ஸுக்கு பதிலாக -5xன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல -5x வந்து சப்ஸ்டியூட் பண்ணனா 2 into 5 வந்து 10, 10 into 2 வந்து 20 கிடச்சிருச்சு. மைனஸ் வந்து இங்கே இருக்குது, அதனால் இந்த இடத்துல மைனஸ் வந்துருச்சு. அடுத்து எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து xy கிடச்சிருச்சு. அடுத்து ப்ளஸ் 2 into yz, yzங்கிறப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 2y, அடுத்து இசட்டோட வேல்யூ 3z. 2 into 2 4, 4 into 3 12 கிடச்சிருச்சு. y into z yz பாசிட்டிவ் தான், இங்கேயும் பாசிட்டிவ் தான் இருக்குது. ப்ளஸ் 2 into
XZ அப்படின்னா XZங்கிறப்ப எக்ஸோட வேல்யூ வந்து -5x, அடுத்து இசட்டோட வேல்யூ வந்து 3z. அப்படின்னா 2 × 5 வந்து 10, 10 × 3 வந்து 30 கிடச்சிச்சு. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. x × z, xz இங்கேயும் கிடச்சிச்சு. அப்படின்னா எனக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ -5x, ஒய்யோட வேல்யூ 2y, இசட்டோட வேல்யூ 3zன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ கன்சிடர் பண்ணதை இந்த ஐடென்டிட்டியில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எக்ஸுக்கு பதிலாக -5x, ஒய்க்கு பதிலாக 2y, இசட்டுக்கு பதிலாக 3z வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் டு தி ஹோல் ஸ்கொயர். இதான் வந்து நம்ம கொடுத்துருக்க சம்மை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப எனக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.